திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள், நல்ல நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி மகிழுங்கள். அந்த நமச்சிவாய என்ற அருமந்திரமானது மிக அருமையாக உங்களை வாழ்நாள் முழுவதும் நல்லதாகவே வைக்கும். நல்லதே பேசுங்கள், நல்லவற்றையே செய்யுங்கள், நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, அஞ்சம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறை என்பதுமே திருக்குறுந்தொகை என்பதை அனைவரும் அறிவீர்கள். திருத்தலம் திரு அன்னியூர், 8வது பதிகம், 5ஆம் திருமுறை 8வது பதிகம், 4வது பாடல். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். வேதகீதர் விண்ணோர்க்கும் உயர்ந்தவர், வேதகீதர் விண்ணோர்க்கும் உயர்ந்தவர், சோதி வெண்பிறை துன்று சடை கணிலாதர், நீதியினால் அடியார் தமக்கு நீதியினால் அடியார் தமக்கு ஆதி ஆகி நின்றார் அன்னியூரரே, அன்னியூரரே. வேதங்களோடு இசையும் ஓதுகிறார்கள். வேதங்களை இசையோடு ஓதுகிறார்களா? விண்ணோர்க்கும் உயர்ந்தவரும் வெண் ஒளி வெண்பிறை பொருந்தியே சடையுடைய தலைவர் யார்? நம்பெருமான் சிவபெருமான் தான். அவர் என்ன செய்வார்னா, நீதியினாலே தம் அடியார்களுக்கு எல்லாம் ஆதியாகி நின்றவர். அப்படிப்பட்ட ஆதியாகி நின்றவருமாகியவர் அன்னியூர் தலத்து இறைவர். ஜோதி அப்படின்னா ஒளி, துன்றுதல் நெருங்குதல் அல்லது படர்தல். அடியார் தமக்கு ஆதினா அடியவர்களாலே தம் உணர்விலே முதல் என கருதப்படுபவன். முதலாக உள்ளவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். எங்கள் உணர்வாலே உணர்கிறார்கள் அடியார்கள். அதுதான் சொல்றார், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. தம் உணர்வினாலே எழுதுகிறார். திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் வருது பாருங்க. அதே போல பாடலை மீண்டும் பாடி மகிழ்வோம். வேதகீதர் விண்ணோர்க்கும் உயர்ந்தவர், சோதி வெண்பிறை
துன்று சடைக்கணி நாத நீதினால் அடியார் தமக்கு ஆதி ஆகி நின்றார் அந்நியூரரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அன்னியூர் சென்று அங்கு பேராற்றல் மிக்க பேரருளையுடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார்களா. அதுபோல அவன் அருளாலே வணங்கி அவன் தாள் வணங்கி நலம் பல பெற்று வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.